ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே இந்த காலவேளை உங்களை அன்போடு வாழ்த்துகிறோம், வரவேற்கிறோம். விசேஷமா இன்றைக்கும் இந்த புதிய வருடத்திலே குடும்பத்திற்காக கர்த்தர் தந்திருக்கிற ஒரு ஆசீர்வாதமான வார்த்தை குறித்து நாம் தியானிக்கிறோம். கர்த்தர் நிச்சயமாக இன்றைக்கும் நாம் தியானிக்கிற தேவ வார்த்தை சங்கீதங்களின் புஸ்தகம் 67ஆம் சங்கீதம் 2வது வசனம். தேவரீர் எங்களுக்கு இறங்கி எங்களை ஆசீர்வதித்து உம்முடைய முகத்தை எங்கள் மேல் பிரகாசிக்க பண்ணும். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு ஸ்தோத்திரம். கர்த்தர் நிச்சயமாகவே இந்த புதிய வருடத்திலே குடும்பத்திற்காக சொல்லியிருக்கிற அருமையான ஒரு தெய்வ வார்த்தை, தேவரீர் எங்களுக்கு இறங்கி எங்களை ஆசீர்வதித்து. எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? அல்லேலூயா. இந்த புதிய வருடத்திலே கர்த்தர் உண்மையாகவே நமக்கு இறங்கி நம்மை ஆசீர்வதிக்க போகிறார். ஆமென். கர்த்தர் இறங்கினாலே நம்முடைய குடும்பத்திலே, நம்முடைய பிள்ளைகளிடத்திலே, நிச்சயமாகவே நம்முடைய சபைகளிலே, நம்முடைய வேலை ஸ்தலத்திலே கர்த்தர் உண்மையாகவே ஆசீர்வாதத்தை கொண்டு வருவார். ஆமென் சொல்லுவோமே. கர்த்தருடைய வார்த்தை சொல்லுகிறது போல, தேவரீர் எங்களுக்கு இறங்கி எங்களை ஆசீர்வதித்து உம்முடைய முகத்தை எங்கள் மேல் பிரகாசிக்க பண்ணும். நிச்சயமாகவே கர்த்தர் இறங்கும் போது உண்மையாகவே பயங்கரமான அதிசயங்களை காண்பிப்பதற்காக, பலத்து கிரியைகளை செய்வதற்காக, பயங்கரமான காரியங்களை செய்வதற்காக, இல்லைன்னா ஆசீர்வதிப்பதற்காக கர்த்தர் இறங்குவார். ஆமென். நிச்சயமாகவே அது கர்த்தருடைய வார்த்தை சொல்லுகிறது போல, உண்மையாகவே தேவரீர் எங்களுக்கு இறங்கி, கர்த்தர் நிச்சயமாகவே இந்த புதிய வருடத்திலே நம்முடைய குடும்பத்திற்காக, நம்முடைய பிள்ளைகளுக்காக அவர் இறங்கி எப்படி இறங்குவாரா? தகப்பன் தன் பிள்ளைகளுக்கு இறங்குகிறது போல அவர் நமக்காக இறங்கி நம்மேல் இரக்கமுள்ளவராய், நம்மேல் உருக்கமுள்ளவராய், நம்முடைய குடும்பத்தின் மேல் இரக்கமுள்ளவராய் தேவரீர் எங்களுக்கு இறங்கி அவர் உண்மையாகவே பரலோகத்திலிருந்து இறங்குகிறார். தகப்பனை போல நம்மிடத்திலே பற்றுதலாய் ஒரு இரக்கமுள்ளவராய் நம்மேல் அவர் இறங்குகிறார். ஆமென். இறங்கி எங்களை ஆசீர்வதித்து. ஆமென். நிச்சயமாகவே கர்த்தர் இறங்கினாலே நம்முடைய குடும்பத்திலே ஆசீர்வாதம் உண்டு. ஆமென். உண்மையாகவே நம்மை ஆசீர்வதித்து உம்முடைய முகத்தை எங்கள் மேல் பிரகாசிக்க. தேவனுடைய முகம் அன்றைக்கு சீனாய் மலையிலே 40 நாள் மோசே இருந்தபோது அந்த தேவனுடைய மகிமையினாலே மோசேயினுடைய முகம் பிரகாசித்தது. ஒருவரும் மோசேயினுடைய முகத்தை பார்க்க முடியவில்லை. நிச்சயமாகவே கர்த்தர் நம்முடைய குடும்பத்துல இறங்கிட்டார்னா, நம்முடைய குடும்பத்துல காணப்படுகிற இருள்கள், பலவிதமான பழைய காரியங்கள், இந்த பழைய வருடத்துல இருந்த பலவிதமான கோபங்கள், சண்டைகள், விரோதங்கள் எல்லாவற்றையும் கர்த்தர் நம்முடைய குடும்பத்தை விட்டு அகற்ற போகிறார். ஆமென். கர்த்தர் இறங்கினாலே அந்த இடத்துல இருள் கிடையாது, காரிருள் கிடையாது, பயங்கரம் கிடையாது, அழுகையின் பள்ளத்தாக்கு கிடையாது. நிச்சயமாகவே ஒரு பெரிய பிரகாசம், வெளிச்சம் நம்முடைய குடும்பத்திலே உண்டாகும். கர்த்தருடைய வார்த்தை சொல்கிறது போல, அவர்கள் அவரை நோக்கி பார்த்து பிரகாசம் அடைந்தார்கள். கர்த்தருடைய வார்த்தையும் சொல்கிறது, உம்முடைய முகத்தை எங்கள் மேல் பிரகாசிக்க. கர்த்தர் உண்மையாகவே அவருடைய பிரகாசம் நிறைந்த சூரியனை போன்ற முகத்தை இந்த காலவேளையிலே நம்முடைய குடும்பத்தின் மீது பிரகாசிக்க செய்வார். உண்மையாகவே நாம் ஒவ்வொருவரும், ஒவ்வொரு குடும்பத்தினரும் அவரை நோக்கி பார்த்து பிரகாசம் அடைய போகிறோம். ஆமென். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பது மாத்திரமல்ல, நம்முடைய குடும்பத்திலே, நம்முடைய தனிப்பட்ட வாழ்க்கையில இருக்கிற எல்லா இருள்களையும் கர்த்தர் நீக்கி நம்மை பிரகாசிக்க செய்ய போகிறார். அவருடைய முகத்தின் பிரகாசம் நம்மேல் வீச போகிறது. எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? ஆமென். கர்த்தர் நிச்சயமாக இந்த புதிய வருடத்திலே அருமையான குடும்பத்தாராகிய உங்களை கர்த்தர் ஆசீர்வதித்து ஒவ்வொரு குடும்பங்களையும், இருளான குடும்பங்களிலே கர்த்தர் ஒரு ஒளியை, பிரகாசத்தை கர்த்தர் கொண்டு வந்து உங்களை ஆசீர்வதிக்க போகிறார். ஆமென். கர்த்தருக்குள் நிலைத்திருப்போம், பலப்படுவோம். கர்த்தருக்கு பயப்படுகிற குடும்பமாய் கர்த்தருக்குள் நிலைத்திருப்போம். ஜெபிப்போம். அன்பின் தகப்பனே, அருமையான குடும்பத்தாருக்காக ஜெபிக்கிறோம். கர்த்தர் இன்றைக்கு குடும்பங்களுக்கு இந்த புதிய வருடத்திலே ஒரு நல்ல ஆசீர்வாதமான வார்த்தை எடுத்துரைத்தீங்களே, நன்றி. கர்த்தர் உண்மையாகவே ஒவ்வொரு பிள்ளைகளையும் கர்த்தர் எங்களுக்கு இறங்கி எங்களை ஆசீர்வதித்து உங்களுடைய முகத்தை எங்கள் மேல் பிரகாசிக்கப்படும். கர்த்தர் இறங்கும் போது எங்களுக்கு ஆசீர்வாதம், நீர் உம்முடைய முகத்தை பிரகாசிக்க செய்வோம். எங்கள் வாழ்க்கையில, எங்கள் குடும்பத்தில, எங்கள் பிள்ளைகளுடைய, எங்கள் தனிப்பட்ட வாழ்க்கையில் எல்லா இருள்களும் இயேசுவின் நாமத்தினாலே கர்த்தர் அகன்று போவதற்காக நன்றி. ஏசப்பா, உலகத்திலே வந்த எந்த மனுஷனையும்
பிரகாசிப்பிக்கிற ஒளியே அந்த மெய்யான ஒளி. அந்த ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவனுடைய ஒளி, உடைய முகத்தின் பிரகாசம் ஒவ்வொரு குடும்பத்தின் மீதும் இந்த காலை வேளையிலே பிரகாசிக்க செய்யுங்க. கர்த்தருடைய கரம் பிள்ளைகளோடு இருக்கட்டும். தொடர்ந்து ஆசீர்வதிங்க, தொடர்ந்து பலப்படுங்க. மேலான நன்மைகள் கிருபைகள் தொடர்ந்து செய்யுங்க. இயேசுவின் நாமத்தில் பிதாவே. அருமையான தேவ பிள்ளைகளே, கர்த்தர் இன்றைக்கு குடும்பமாய் உங்களை ஆசீர்வதித்திருக்கிறார். உங்க குடும்பத்துல கர்த்தர் இன்றைக்கு இறங்கி உங்களை ஆசீர்வதித்து அவருடைய முகத்தின் பிரகாசத்தை உங்க குடும்பத்திலே பிரகாசிக்க செய்ய போகிறார். ஒன்றுக்கும் கவலைப்படாதீங்க. இந்த புதிய வருடத்திலே சந்தோஷம் உள்ளவர்களாய், கர்த்தருக்குள் மகிழ்ந்திருக்கிறவர்களாய் காணப்படும். கர்த்தருக்குள் நிலைத்திருங்கள், கர்த்தருக்குள் பலப்படுங்கள். God bless your family. Amen.